மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தாவேக தலைவர் விஜய் இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் மக்கள் பவனில் இருந்து ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் இல்லை, அதனால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியவில்லை என்ற விளக்கம் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். மக்கள் பவன்லேருந்து இந்த மாதிரியான ஒரு பிரஸ் ரிலீஸ், ஆளுநர் பெரும்பான்மை இல்லாததால அவங்கள ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு இந்த அதிகாரம் இருக்கா? அதாவது ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கான்னா அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த சென்டென்ஸை நான் முழுக்க படிச்சேன். தேவையான பலம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அழைக்க போறோம் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்லாம் எந்த விளக்கமும் அதுல இல்லை. ஆனா ஒரு கருத்து உண்டு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் அழைச்சு என்ன அழையுங்க, நாங்க ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சட்டமன்ற பேரவை கூட்டத்துல சிறப்பு கூட்டம் நடத்தி அதுல நாங்க எங்க பலத்தை நிரூபிப்போம் அப்படின்னு இவங்களே சொல்லியிருந்தா கூட அதுல கன்சிடர் பண்றதுக்கு வழி உண்டு. ஆனா எல்லாமே ஆளுநரோட முடிவுதான் இறுதி என்கிற ஒரு கிரே ஏரியா மிக சிக்கலை ஏற்படுத்தும். நாட்டு ஒரு மாநிலத்துல ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சி அமைப்பதற்குத்தான் ஆளுநர் உதவணுமே தவிர இந்த மாதிரி 1008 கேள்விகள் கேட்க முடியாது. அவருக்கு யதார்த்தம் தெரியாதா? தமிழகத்தில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பலம் கிடைச்சிருக்குன்னு அவருக்கு தெரியாதா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மக்கள் செல்வாக்கோட இந்த தகவல் அவருக்கு தெரியாதா? அடிப்படை செய்திகள் கூட தெரியாமலா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் சட்டத்தின் பேரில் அரசமைப்பு சட்டத்துல அளிக்கப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் செயல்படுறதெல்லாம் யதார்த்த வாழ்க்கைக்கு அரசியலுக்கு பொருந்துவான்னு தெரியல. அதெல்லாம் தவிர்த்துட்டு குழப்பங்களை இது ஜனநாயகம், மக்கள் அளித்த தீர்ப்பு, அதுக்கு மக்களுக்கு ஒரு அரசாங்கம் வேண்டும்னா அந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு துணை புரியணுமே தவிர எனக்கு என்னமோ அது தேவையில்லை என்று சொல்லு. நீங்க ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல நிரூபிங்க என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிதான் நினைக்கிறேன். கடந்த காலங்கள்ல வாஜ்பாய் அவர்கள் 1996 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் வந்தாரு. உடனே அவர் அரசமைக்க சொன்னாங்க. ஏன் சந்திரசேகர் 91 அவர் பலமே கிடையாது, 40 சீட்டோ 45 சீட்டோ தான். ஆனா காங்கிரஸ் ஆதரவு கருதி என்ன அரசமைக்குன்னு சொன்னாங்க. அப்ப கேபினெட் பதவி பிரமாணம் செய்து வச்சாங்க. இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல கூட ஜானகி அம்மையார் எனக்கு பலம் இருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க கேட்டாங்க, செஞ்சு வச்சு அமைச்சர் முதலமைச்சராகவே பதவி ஏற்றுக்கிட்டாங்க, அமைச்சர்கள் உட்பட ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சூழல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம். ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ சட்டப்பேரவையில விஜயால நிரூபிக்க முடியலன்னு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு அடுத்த கட்சிகளை பெரும் பலமுள்ள கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. இது என்ன குழப்பத்தையும் தேக்கநிலையும் ஏற்படுத்துறாருன்னு புரியல. இதே விளக்கத்தை விஜய் தரப்பில இருந்தும் கர்நாடகாவில் இருக்கிற பொம்மை தீர்ப்பை வச்சு இதன் மாரி நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டு ஃப்ளோர் டெஸ்ட்ல நாங்கள் எங்களோட நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு 113 போதுமா? எத்தனை பேர் உங்க கூட வர வாய்ப்பு இருக்கு? எந்த அளவுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு இத்தனை கேள்விகள் ஆளுநர் கேட்க அவ்வளவு அதிகாரம் இருக்கா என்ன? இது ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கலாம், அவ்வளவுதானே? இல்ல, நீங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்டாரான்னு தெரியாது. அதிகாரப்பூர்வமா ஆளுநர் தரப்புல இருந்தா நமக்கு தெரியாது. விஜய் இப்ப செய்தியாளர்களை அங்க சந்திக்கல, அவரும் ஒரு பிழை பண்ணியிருக்காரு. என்னன்னா ஆளுநர் சந்திச்சு இவ்வளவு 40 நிமிஷம் பேசியிருக்கோம், இன்னென்ன கேள்விகள் அவர் கேட்டாரு, என்னென்ன பதில்கள் நாங்க சொன்னோம், என்னென்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுக்க போறோம், ஏதாவது ஒரு விளக்கத்தையாவது சொல்லி இருந்தா ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவான கருத்து ஊடகம் மூலமா தெரிஞ்சிருக்கும். அதுவும் செய்யல. இப்பெல்லாம் அவர் பேசுறது நம்ம மைக்கில் லைவா நான் காட்டுற போது நம்ம அதுல குழப்பத்தை ஏற்படுத்தாம அவர் ஏன் பைத்தறியா ஊடகத்துக்கு உண்மை தகவல்களை தெரிவிக்காம போனார். அதனாலதான் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுது. இதுல விஜயும் சரியா செயல்படலையோ என்ற சந்தேகத்தை நாங்க சொல்ல வருவோம். நேத்து வரைக்கும் முதலமைச்சருக்கான ஒரு கான்வாய், இன்னைக்கு அந்த கான்வாய் பறிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம விஜயோட கார் மட்டும்தான் இப்ப உள்ள அனுமதிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு அழுத்தமா பார்க்கப்படுதோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த அரசு அழுத்தமா மேலெடுத்த பிரஷரா அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அரசியல் பார்வை எனக்கு தகவல் தெரியாம என்னால சொல்ல முடியாது. அது பிஜேபி செய்து மத்திய அரசாங்கம் செய்யுதுன்றதெல்லாம் அரசியல்வாதிகள் பேசுறது எனக்கு தெரியாம தகவல் தெரியாத நான் எதுவும் சொல்ல முடியாது. அந்த கவர்னருடைய அறிக்கையை நான் பார்த்தேன், படித்தேன்.
அதன் அடிப்படையில எனக்கு தெரிந்த என்னோட அனுபவத்தை கண்ட விஷயங்களை சொல்ல முடியும். இதெல்லாம் நமக்கு என்னால உறுதியா எதையும் சொல்ல முடியாது பதில. இப்ப அடுத்ததாக விஜய் கிட்ட இருக்கிற வாய்ப்புகள் என்னென்ன சார்? அவர் மேலும் இன்னும் ஒரு 5 பேரோ 6 பேரோ தேவைப்படுது. அந்த பலத்தை லெட்டர் மூலமா கொடுக்கலாம், அல்லது ஒரு பொதுவான கடிதம் இத்தனை பேரோட கையெழுத்துக்களை காமிச்சு இதுதான் என்னோட ஆதாரம்னு சொல்லலாம். அதுக்கும் ஆதாரத்தை காட்டு ஆளுங்களை கொண்டு வந்து நிறுத்தின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீதிமன்றத்தை கூட அணுகலாம். ஆட்களை நிரூபிக்க வேண்டியது, வரிசைப்படுத்தி காட்ட வேண்டியது சட்டமன்றமே தவிர லோக் பவன் அல்ல, மக்கள் பவன் அல்ல. ஆனா கிளியரா மக்கள் பவன்ல இருந்து தான் இந்த அறிக்கை வந்திருக்கு. பெரும்பான்மை இல்லை, அதனாலதான் எங்களால அவங்கள அழைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சட்ட ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு? இந்த பல தீர்ப்புகள் இருக்கு, அதை சுட்டி காட்டி போவாங்களா எப்படி? இல்ல, அது அவங்க விஜய் தரப்புல என்ன பண்ண போறாங்கன்ட்டு இன்னும் ஒரு 5 பேர் 6 பேர் தானே, கொஞ்சம் பேர் தானே. அந்த ஆதரவுகளை நாங்க காட்டுறோம் அப்படின்னும், அது ஒரு பெரிய கட்சி எங்களுக்கு ஆதரவு தரு, வெளியில இருந்து ஆதரவு தருவதாக உறுதி கொடுத்திருக்காங்க இந்த லெட்டர் அப்படின்னு காமிச்சா கூட அவர் அழைக்கிறதுக்கு இன்னும் எளிதா இருக்கும். இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா அது விஜய், அதனால அவரை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்ன வரைக்கும் அடுத்து வேற யார் இருக்காங்கன்னு அந்த ஆப்ஷனுக்கு இன்னும் ஆளுநர் போகல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இல்ல அது இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் முதல்ல கூப்பிடுறது மரபு. நாங்க ஆட்சி அமைக்க விரும்பல அப்படின்னு ராஜீவ் காந்தி அந்த மாதிரி ஒரு முறை சொல்லியிருக்காரு. நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆனா நாங்க ஆட்சி செய்ய விரும்பலன்னு போது விபி சிங் ஆட்சியை அமைத்தார். விபி சிங்க்கு ஆதரவாக பிஜேபி மார்க்சிஸ்ட் 2 பேருமே கொடுத்தாங்க. ஒரு சில நிபந்தனைகளோட பிஜேபிக்கு அமைச்சரவையில் இடம் தரக்கூடாது, அப்ப தந்தால் நாங்க ஆதரவு தர மாட்டோம்னு சிபிஎம் சொன்னாங்க. பிஜேபியும் வெளியில இருந்து ஆதரவு தந்தாங்க. இந்த வெளியிலிருந்து இரு கட்சிகளும் ஆதரவு கொடுத்ததன் விளைவாக விபி சிங் ஆட்சியில் நீடித்தார். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் இனிமே எப்படி போறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் அரசியல் நிகழ்வுகள் நடத்தணும். உடனடியாக இப்ப இவருக்கு பலம் இல்லைன்ட்டு இன்னும் 2 பேரை அவரை கூப்பிட முடியாது, அது சரியா இருக்காது. அரசியல் அதிரடி மாற்றங்கள் என்ன வரும் தெரியல, பார்த்திருப்போம். அப்போ அதை விஜய் அவரா சொல்லணும் ஆளுநர்கிட்ட, எங்களால முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆளுநர் அடுத்த ஆப்ஷன் போவாரா, இல்ல ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ஆளுநரே அதை டிசிஷன் எடுக்க முடியுமா? அப்படி எல்லாம் ஒண்ணு டைம் எல்லாம் கிடையாது. அவரு நாங்க ஆட்சி பண்ணல, வேற யாரோ ஆட்சி பண்ணிட்டோம் நடத்திட்டோம் அப்படின்னு ஒரு சொன்னார்னா, அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தால் அப்ப பாத்துக்கலாம். ஓகே சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் விஜய்க்கு அறிவுறுத்தி இருப்பதற்கான அதை உறுதிப்படுத்தும் விதமாக லோக் பவனிலிருந்து விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்த நிலையில் அவர்களிடம் பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்தினால் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியவில்லை என்று லோக் பவன் தனது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் தமிழக வெற்றி கழகத்திடம் இல்லை, 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் மட்டுமே இருப்பதால் அவர்களை ஆட்சி அமைக்க பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முடியவில்லை என்று மக்கள் பவன் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை 2வது முறையாக ஆளுநரை நேரில் சந்திக்க விஜய் சென்று இருந்தபோது கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலாக விஜய் ஆளுநருடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். மேலும் தமக்கு தற்போது 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது, இதனை வைத்து நாங்கள் ஆட்சி அமைத்துவிட்டு சட்டப்பேரவையில் எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தங்களிடம் போதிய 118 ஆதரவாளர்கள் இல்லை என்பதால் ஆட்சி அமைக்க அழைக்க முடியவில்லை என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது.
பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான எண்ணிக்கையோடு வந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் தெரிவித்ததாக ஒரு தகவல் இருக்கும் நிலையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாதன் காரணத்தினால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியவில்லை என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது.